ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எஸ்டிடி எக்ஸாம் முடிஞ்சு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. இன்னும் நமக்கு அஃபிஷியல் ஆன்சர் கீயே வரல. எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு எல்லாருமே இந்த மாதிரி யூடியூப் சேனலில் வரக்கூடிய ஆன்சர் கீயை வச்சு செக் பண்ணிவிட்டு தான் நமக்கு இவ்வளோ மார்க் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாக நினச்சிட்ருக்கோம். பட் அஃபிஷியல் ஆன்சர் கீ வந்தால் தான் நம்ம எவ்வளோ மார்க் வாங்குவோம் அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் ஒரு எக்ஸாம் நடந்து முடிஞ்சிச்சுன்னா ஒரு 15 நாளுக்குள்ளே அந்த அஃபிஷியல் ஆன்சர் கீ வந்துடும். ஆனால் நமக்கு 20 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு, ஆனால் இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யூடியூப் சேனலில் டிஆர்பி கால் பண்ணி கேட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தாங்க. அதே மாதிரி கேட்டு பார்த்தோம், வெயிட் பண்ண சொல்கிறாங்க, இன்னும் ஒரு வாரம் ஆகும்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய நியூஸ் சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ எஸ்டிடி எக்ஸாம் எழுதிட்டு வந்த நம்மளுடைய மனநிலையெல்லாம் எப்படி இருக்குன்னா, எக்ஸாமே கஷ்டமாக இருந்துச்சு. மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல்னு சொல்லிட்டு லாங்குவேஜ் தவிர எல்லாமே கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா, அஃபிஷியல் ஆன்சர் கீ வந்தால் தான் நம்ம மார்க் என்ன அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு தெரிய வரும். ஆனால் இவங்க இன்னும் அந்த ஆன்சர் கீயே ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கும்போது நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு ஒரு சில குழப்பங்கள் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, நம்ம தமிழக அரசு பள்ளியில் 10,000 காலி பணியிடங்கள் இருக்குது, ஆசிரியர் காலி பணியிடங்கள்னு சொல்லிட்டு நியூஸ்லலாம் நியூஸ் பேப்பர் செய்தியிலலாம் சொல்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா நம்ம இடைநிலை ஆசிரியர்களுக்கு 5,788 காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆனால் கட் ஆஃப் குறையுமா, ஒரு வேளை குறைஞ்சா நமக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குழப்பத்தில் நம்ம இருக்கோம். நிறைய யூடியூப் சேனலில் அந்த கட் ஆஃப் பிசினா இவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் எம்பிசினா இவ்வளோ இருக்கணும், எஸ்சினா இவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் வீடியோவும் நிறைய யூடியூப் சேனல்ஸில் போட்டுட்ருக்காங்க. ஒருவேளை வேக்கன்சி அதிகமாச்சு அப்படின்னா கண்டிப்பாக கட் ஆஃப் குறையும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இந்த இடைநிலை ஆசிரியர் பாருங்கள், 5,788, முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் 2,000 ப்ளஸ், பட்டதாரி ஆசிரியர் 2,600 ப்ளஸ் இருக்குது. ஆனால் வேக்கன்சி இவ்வளோ தூரம் நமக்கு இன்க்ரீஸ் பண்ணினாங்க அப்படின்னா கண்டிப்பாக கட் ஆஃப் குறைஞ்சி வேலை கிடைக்கும். இப்போது நம்ம எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு நம்ம இன்னொரு எக்ஸாம் எதுக்காவது ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுடைய சிந்தனையெல்லாம் நமக்கு கிடச்சிருமா, அஃபிஷியல் ஆன்சருக்கு எப்போ வரும், பிசி இப்போ இவ்வளோ மார்க் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த மார்க்கு ஒரு வேளை வேக்கன்சி அதிகமாகி நம்மளுடைய மார்க்குக்கு கிடச்சிருமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட குழப்பத்தில் தான் எல்லோரும் இருந்துகிட்ருக்கோம். இதுக்கிடையில் பார்த்திங்கன்னா 2013 டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ணவங்க எல்லாருமே ஆகஸ்ட் 5 திருச்சியில் போராட்டம் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த 410 ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் வழங்கலான்னு சொல்லிட்டு கோர்ட்டில் தீர்ப்பு வந்துச்சு இல்லையா. நாங்கள் மொத்தம் 2013 பாஸ் பண்ணாங்க 410 பேர் கிடையாது, நாங்கள் 40,000 பேர். அப்போ எங்களுக்கும் பணியாணை வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போராட்டம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கல்வி அமைச்சர் எல்லாரையும் போய் சந்திச்சிட்ருக்காங்க. இந்த மாதிரி ஒரே ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை தான் இருந்துகிட்ருக்கு. இப்போ அஃபிஷியல் ஆன்சர் கீ வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தா அப்ஜெக்ஷன்ஸு சொல்லுவாங்க. ஆன்சர்ஸ் ஒரு சிலதுக்கு மாறி இருந்துச்சுன்னா அது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரிசல்ட் வரும். இந்த ப்ராசஸ் இன்னும் எவ்வளோ நாள் போக போகுது அப்படின்னு தெரியல. இந்த குழப்பத்திலே இருக்கிறதுனால நம்மளால் வேறு எந்த ஒரு எக்ஸாம்லேயும் ஃபுல்லாக கான்சன்ட்ரேஷனும் பண்ண முடியல. இப்போது டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2லாம் கால்ஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் பேப்பர் 2 பாஸ் பண்ணலன்னா அதுக்கு படிங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாலும், இப்போ அடுத்து குரூப் 2ல் வருது இல்லையா. ஸோ அதுக்கெல்லாம் படிங்காட்டினாலும் நம்ம மனசுக்குள்ளே நமக்கான ரிசல்ட் என்னவா இருக்கும், நமக்கு கிடச்சிருமா, வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட குழப்பத்தில் தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு மனநிலையில் தான் நீங்களும் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய பேர் இந்த கட் ஆஃப் வீடியோஸ் போடுறாங்க. வேக்கன்சி கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் அந்த மாதிரிலாம். இன்னும் நமக்கு அஃபிஷியலாக இன்னும் ஆன்சர் கீயே வரல. அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் பிசினா இவ்வளோ தான் இருக்கணும், எஸ்சி இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்னு மார்க் ரொம்ப ஹையாக வச்சு அந்த மாதிரிலாம் சொல்லும்போது நம்ம கம்மியாக இருக்கிற பட்சத்தில் அதை பார்க்கும்போது ரொம்பவே நமக்கு இன்னும் டிப்ரெஷனாக இருக்குது.
வேறு எந்த ஒரு இதுலேயுமே வந்து நம்மளால் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. அதனால் ஒரு வேளை ஹையாக மார்க் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து போய் பார்த்து அதை வந்து செக் பண்ணிக்கலாம். பட்டு வந்து கம்மியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து அந்த மாதிரி கட் ஆஃப் வீடியோ போய் பார்த்து இன்னும் வந்து டிப்ரெஷன் ஆகிக்காதீங்க. அஃபிஷியலாக ஆன்சருக்கு ரிசல்ட் எல்லாமே வரட்டும். அதுக்கப்புறம் வந்து வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா ஒரு வேளை நமக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் போய் இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்து நீங்கள் வந்து உங்கள் மார்க்கை வந்து போடுங்க அப்படின்னு அவங்க சொல்லும்போது அதை போட்டு எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டு நீங்கள் வந்து ஒரு வேளை அவங்க கிடைக்காது அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து டிப்ரெஷன் ஆகிக்காதீங்க. நிறைய பேர் வந்து டிஆர்பி கால் பண்ணி கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டிஆர்பி கால் பண்ணி ஆன்சருக்கு எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேளுங்கன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ்லாம் வந்து யூடியூப்பில் போட்டிருந்தாங்க. நிறைய பேர் அதே மாதிரி கமெண்ட்ஸ்லேயும் அந்த வீடியோஸில் வந்து கேட்டோம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. எப்போ அஃபிஷியல் ஆன்சர் கீ வரும் அப்படின்னு தெரியல. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் வந்து ஆசிரியர் காலி பணியிடமே இல்லை. மதுரை, தென்காசி இந்த மாதிரி இடங்கள் ஒரு 8 மாவட்டங்களில் வந்து ஆசிரியர் காலி பணியிடமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டும்தான் 800க்கு மேலே பணியிடங்கள் இருக்குது. அதிகமான காலி பணியிடம் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தான் இருக்குது. வட மாவட்டங்களில் தான் வந்து அதிகமாக வந்து வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இந்த நிலவரம் உண்மையா, ஏன் அந்த மாதிரி வந்து பிரிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் இன்றைக்கி நியூஸில் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் எவ்வளோ வந்து காலி பணியிடம் இருக்குது அப்படின்னு சொல்லி தனித்தனியாக அதை வந்து சொல்லியிருந்தாங்க. வட மாவட்டங்களில் மட்டுமே மொத்தம் 4000க்கு அதிகமான காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. இந்த அளவு டீட்டெயிலாக ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் இத்தனை காலி பணியிடங்கள் இருக்குது, மொத்தம் 5788 இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணி போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கட் ஆஃப் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்பிக்கையோட சீக்கிரம் வந்து அஃபிஷியல் கீ வந்துடும் அப்படின்னு நம்புங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள், 14 வட மாவட்டங்களில் மொத்தம் 4185 ஆசிரியர்களுக்கான பணியிடங்கள் காலியாக உள்ளது அப்படின்றாங்க. ஆனால் தென் மாவட்டங்களில் ஒரு 8 மாவட்டங்கள் கிட்ட சுத்தமாக காலி பணியிடமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கன்றாங்க. இது வந்து மதியம் நியூஸில் நான் பார்த்தேன். சரி, அந்த விஷயத்தை தான் இங்கே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். தேவையில்லாத வீடியோலாம் பார்த்து நீங்கள் வந்து டிப்ரெஷன் ஆகிக்காதீங்க. இந்த மாதிரி கமெண்ட்டில் போய் எனக்கு கிடைக்குமா அந்த மாதிரிலாம் நீங்கள் இது பண்ணிக்காதீங்க. அஃபிஷியல் ஆன்சருக்கு என்ன வரட்டும். அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்துட்டு நமக்கு வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா நிச்சயமாக கிடைக்கும். நம்பிக்கையோடு இருங்க. தொடர்ந்து வந்து படிக்க முடியல அப்படின்னு சொல்லாமல் ஏதாவது ஒரு எக்ஸாமுக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லி அடுத்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். பார்ப்போம். ஆல் தி பெஸ்ட்.